பிரின்சிபலை பாதுகாப்பதே உங்கள் பிரின்சிபல். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. சூப்பர். அதாவது இப்ப டாக்ஸுக்காக நீங்க ஆர்டி முறையில கட்டுறீங்கன்னு சொன்னீங்க, சிறந்த அணுகுமுறை. இது வந்து லாபம் எவ்வளவு, ஒரு இலக்கு வேணும் இல்ல? இப்ப பிரின்சிபல் ப்ரொடெக்ட் ஆகும்போது ஒரு லாபம் கொஞ்சம் அதை பத்தி நினைக்கணும் இல்ல? லாபத்தை பத்தி கவலைப்படாம மாதிரி தெரியலீங்களே. ஹலோ சொல்லுங்க. ஆமா சார், ஏன்னா எனக்கு வந்து என்னோட பர்பஸே வந்து நான் இயர் எண்டுல வந்து போய் இன்சூரன்ஸ்க்கு 20,000 30,000 கட்ட முடியாதுங்கறனால மந்த்லி நான் பே பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, ஓகே, கரெக்ட் சார். அவர் ஒரு வித்தியாசமான கேள்வி. நல்ல குட் கொஸ்டின் மீனாட்சி சுந்தரம் கேட்டது. அதாவது என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இந்த ஆர்டியை விட அதிக பிளெக்சிபிலிட்டி உள்ள முதலீடுகள் இருக்கு. பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சிருக்காது. அதாவது மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவல் எல்லா டாக்ஸ் ஆங்கிள் எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து பெனிஃபிஷியல். ஸோ இவர் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஆர்டி மாதிரி துவங்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கூட ஒரு எஸ்ஐபியா போட்டு விட்டுக்கலாம். அது பாட்டுக்கு மாதம் 5,000 ரூபாய் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு என்னைக்கு பணம் வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது முழு இப்போ ஆர்டியில் வந்து அவர் முழுசா போய் க்ளோஸ் பண்ணி எடுக்கணும். ஆர்டியை முடிச்சு திருப்பி புது ஆர்டி ஸ்டார்ட் பண்ணணும். இது அது மாதிரிலாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு எஸ்ஐபியை கொடுத்துட்டோம். மாதம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் 5,000 எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, இவருக்கு ஒரு 5 மாசம் கழிச்சு எனக்கு 20,000 ரூபாய் வேணும் அப்படின்னா 20,000 ரூபாய் எடுத்து எல்ஐசிக்கு பே பண்ணிட்டோம். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவர் பே பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு 10,000 வேணும், அந்த 10,000 எடுத்துக்கிட்டோம். சரி, என்ட்ரி லோட் கிடையாது, எக்ஸிட் லோட் கிடையாது, பெனால்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஒரு என்ஹான்ஸ்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ங்கிற மாதிரி. சரி, அவர் கேட்ட மாதிரி அசல் பாதுகாப்பு 100% பாதுகாப்பு. ஒரு இப்போதைக்கு அது மாதிரி திட்டங்கள் வந்து 9% to 10% வரைக்கும் இது கொடுத்துருக்கு இது வரைக்கும். இனி வருங்காலத்தில் ஒரு 8 to 9% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதை விட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இவர் ஒவ்வொரு வருஷமே டிசம்பர்ல எல்லா இன்சூரன்ஸ் பேமெண்ட்டும் பே பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒன்னு ஜூன்ல இருக்கலாம், ஒன்னு ஆகஸ்ட்ல இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறது ஆர்டிஐ போய் ஒவ்வொரு தடவையும் இவர் உடைக்க முடியாது. இந்த ஃபண்ட்னா அந்தந்த மாத்தைக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து கட்டிடலாம். சரி, சோ அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அது வந்து கேட்டகரி நேம். அதுல எனக்கு ஏதாச்சும் ஒரு பர்టిక్యులர் ஃபண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாவது சொல்லுங்களே. ஒரு ரெண்டு ஓகே, நான் ஒரு HDFC கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் ட்ரெஷரி அட்வான்டேஜ் பிளான் இருக்கு. CMF TAP னு சொல்லுவாங்க HDFC-ல. ICICI-ல ICICI ப்ரூ ஃப்ளெக்ஸி இன்கம் இருக்கு. UTI-ல UTI ட்ரெஷரி அட்வான்டேஜ் பிளான் இருக்குது. பிரமரிக்கா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் இருக்கு. சோ ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் டெஃபினட்டா வச்சிருப்பாங்க, இருக்குது. அதுல ஒரு நல்ல ஃபண்டா பார்த்து போட்டுக்க வேண்டியது. இந்த திட்டங்கள் நல்ல பாதுகாப்பான திட்டங்கள். ஒவ்வொரு திட்டங்களும் 10,000 கோடி 15,000 கோடி மேனேஜ் பண்றாங்க. அதனால ஒரு நல்ல பாதுகாப்பு. என்னுடைய ஒரு கேள்வி என்ன பதில் இல்லாம நிக்குது, ஃபண்ட் மேனேஜரை பொறுத்ததா நிறுவனத்தை பொறுத்ததான்ற ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டை பத்தி இன்னும் தோணு விளக்கமா பேசுவோம். 2-3 சொல்லிட்டீங்க. அதை தவிர திமேட்டிக் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், பேலன்ஸ் ஃபண்ட் இதை பற்றி அடிக்கடி சொல்றாங்க, பேசுவோம். நேர் வந்தார். வணக்கம், வர்த்தகுலகம். ஹலோ, வணக்கம் சார். பேசுங்க சார். வணக்கம் சார். சார் உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்கு சார். நன்றி. சொல்லுங்க சார். எனக்கு வயசு இப்ப 30 சார். ரைட். என்னுடைய 50வது வயசுக்கு எனக்கு 2 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. கோடி இலக்கில் அதுக்கு 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. நான் இப்போ வந்து HDFC ஈக்விட்டி குரோத்ல 1000 ரூபாயும், பிராங்க்ல இந்தியா புளூ சிப்ல 1000 ரூபாயும் எஸ்ஐபி முறையில பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வந்து இந்த 50 வயசு வரைக்கும் இந்த எஸ்ஐபில கட்டினா 2 கோடி வருமா? அது ஒண்ணு. அடுத்து நான் அடிஷனலா எஸ்ஐபில அமௌண்ட் சேர்க்கணுமா? அடுத்தது நான் இந்த ஃபண்ட் நல்ல ஃபண்டா இல்ல அடிஷனலா நான் சேர்க்கணுமா? அது ஒண்ணு. நல்ல ஃபண்டா ஒரு 5 ஃபண்ட் இன்னும் சூஸ் பண்ணி சார் சொன்னா நல்லா இருக்கும். சரி, நீங்க மாதம் எவ்வளவு சேவ் பண்றீங்க அது சொல்லலையே? மாசம் வந்து என்னால ஒரு 3000 சேவ் பண்ண முடியும் சார். மாதம் 3000 எஸ்ஐபி முறை. இப்ப வயது 30, 50 ஆண்டுகள்ல 2 கோடி ரூபாய் தேவை. 50 ஆண்டுகள்ல 2 கோடி தேவை. இப்ப HDFC ஈக்விட்டி குரோத்லயும் பிராங்க்ல இந்தியா புளூ சிப்ல மாசம் எஸ்ஐபில 1000 போட்டுட்டு இருக்கிறேன். சரி, இப்போ 1 இயரா கண்டினியூ பண்றேன். சரி, இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி சார், தாரோட ஆடு பார்த்தோம் போன வாரம் நாணய விடம் புக்ல. எங்களை இருந்த கஸ்டமரா சேர்ந்தா நல்ல ஃபண்டோட செலக்ஷன் வந்து நாங்க சொல்லுவோம்னு சொன்னாரு. சரி, அவர் எப்படி கான்டாக்ட் பண்றது அது ஒண்ணு. சரி, அது ஒண்ணு சொல்லுங்க சார். அடுத்து நல்ல ஃபண்டா எங்களோட யங்மேனுக்கு ஒரு 5 ஃபண்ட் நல்ல ஃபண்டா நல்ல ரிட்டர்ன்ஸ் இயர்லி ஒரு 25% ரிட்டர்ன் கிடைக்கிற ஃபண்டா கொஞ்சம் சார் சஜஸ்ட். ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் குமார் சார். குமார், நீங்க வந்து விரைவிலே கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. ஏன்னா 50 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த இலக்கு நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். அதாவது அவருக்கு இப்ப 30 வயசு, இந்த 20 வருஷத்துல 2 கோடி ரூபாய் வேணுங்கிறாரு. ஒண்ணு மட்டும் இப்ப முன்னால கம்ப்யூட்டர் இல்ல, பட் ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்ல முடியும். 2000 ரூபாய் சேமிச்சு அதனால வந்து அவர் ஒரு 2 கோடி ரூபாய் இந்த 20 வருஷத்துல வந்துடாது, டெஃபினட்டா அது பத்தாது. ஸோ அதனால அவருடைய இலக்கு நல்ல இலக்கா இருக்கட்டும்.
எவ்வளோ அவரால் முடியுமோ அதை அதிகப்படுத்திக்கட்டும். இன்னும் 3000 சொல்றாரு, 5000 5000 ஆகட்டும், 7000 7000 போட்டு எவ்வளவு வேணாலும் போடட்டும். விதைகளை அதிகமாக விதைக்க வேண்டும். அப்பதான் வருமான அறுவடை நல்லா செய்ய முடியும். ஆனா 2000 ரூபாய் டெஃபினட்டா பத்தாது. ஒரு 10-15,000 ரூபாய் வேணும் மினிமம். மாதம் ஒரு போட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்குன்னா ஒரு 10-15,000 ரூபாய் போட்டாருன்னா இந்த 2 கோடி ரூபாய் இலக்கையாச்சும் பார்க்கலாம். அது ஒண்ணு. இப்போ எந்த மாதிரி ஃபண்டு போடலாம்? ஏற்கனவே 2 போட்டுக்கிட்டு இருக்காரு. இது போக உங்களுக்கு வந்து யூடிஐல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இருக்குது, ஐசிஐசிஐ ப்ரூவ் டிஸ்கவரி ஃபண்ட் இருக்குது, பிராங்க்லின் ப்ளூ சிப் போட்டிருக்கோம்னாரு, டிஎஸ்பி பிளாக் ராக் இருக்குது, டாப் 100 ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு, பிர்லா சன் லைஃப் ஃப்ரண்ட்லைன் ஈக்விட்டி இருக்கு. இது எல்லாமே நல்ல திட்டங்கள் ஜென்ரலா. அதனால இவர் ஒரு 3 ஃபண்டு, 2 ஏற்கனவே போட்டுக்க நல்ல ஃபண்டு தான், இதை விட இன்னும் ஒரு ஃபண்டோ 2 ஃபண்டு சேர்த்துக்கிட்டேன். அதிகபட்சமா 3-4 போதும். அதுல எவ்வளவு பணம் மாதம் 5000 போட முடியும். 4 ஃபண்ட்ல 20,000னா அந்த 20,000த்தையுமே தாராளமா அந்த 4 ஃபண்ட்ல போடலாம். அதுக்காக நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதிகப்படுத்தணுங்கிற தேவையில்லை, அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவர் சேமிக்கட்டும். முதலீட்டு தொகையை அதிகரிக்கணும். வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ, போரூர்ல இருந்து அகிலா பேசுறேன் சார். வெல்கம் அகிலா மேடம், சொல்லுங்க. சார் இந்த ரிலையன்ஸ் growthல சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியட்ல பண்ணேன். சரிங்க. 2012 எனக்கு அந்த லாக்கிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா அதோட growth ரொம்ப கம்மியா இருக்குது. இப்போ அதை நம்ம குடுக்கறது அட்வைஸா சார், குடுக்கலாமா? இப்ப லாபத்துல இருக்கிறீங்களா? growth கம்மியா இருக்கு நீங்க, ஆனா growth எவ்வளவு இருக்கு? லாபம் எவ்வளவு இருக்கு? அதனால பார்க்கல சார். நம்ம திடீர்னு ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், அதாவது ரிலையன்ஸ் growth இன்ஃப்ரா ஃபண்ட்ல 3 ஆண்டுகள் லாக்கின் பீரியட்ல அவங்க முதலீடு செஞ்சிருக்காங்க. growthல கொஞ்சம் லாபம் கம்மியா தான் இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தான் முக்கிய நேர்ச்சி பாருங்கம்மா. தேங்க்யூ. அதாவது ஜென்ரலா அவங்க கேட்டு நீங்க பின்னால கேட்க வச்சிருந்த கேள்வி அவங்க கேக்குறாங்க. திமேட்டிக் ஃபண்ட்ஸ், திமேட்டிக். ஆமா, நாம ஒரு 2-3 சொன்னேன். மிட் கேப், திமேட்டிக், பேலன்ஸ், துறை சார்ந்த ஃபண்டுகள். சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல growth ஆப்ஷன்ல போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க மாத்தி சொல்றாங்க. ஏன்னா ரிலையன்ஸ் growth இன்ஃப்ரான்னு எனக்கு ஸ்கீம் இருக்கிற மாதிரி இல்ல. growthனா ரிலையன்ஸ் growth ஸ்கீம் வேற, செப்பரேட் ஸ்கீம். சோ ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ல growth ஆப்ஷன்ல அவங்க போட்டிருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ரிலையன்ஸ் மட்டும் இல்ல, நீங்க எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டாக்ஸும், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில இருக்க ஸ்டாக்ஸுமே சரி, எல்லாமே இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல வந்து பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஸோ நீங்க தனிப்பட்ட முதலீட்டாளரா இருக்கையில ரொம்ப அதாவது என்கிட்ட அதிகமான விவரங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து துறை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு போக வேண்டாம். டைவர்சிஃபைடு ஈக்விட்டின்னு சொல்லக்கூடிய, நம்ம இப்போ எத்தனையோ திட்டங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். டைவர்சிஃபைடு அதாவது எல்லா துறைகள்லையும் கலந்து முதலீடு செய்யக்கூடிய திட்டங்கள்ல போங்க. நீங்க ப்ராபப்ளி இப்போ உங்ககிட்ட அந்த இருக்கிற ஃபண்டை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அந்த ஃபண்டுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறை இனி வர்ற காலத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அமௌண்ட் தொகை அதிகமா இருந்துச்சுன்னா பார்ட்டா ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க ரிலையன்ஸ் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுக்கு. சரி. வணக்கம் வர்த்தக உலகம். சார் வணக்கம், நான் சரவணன் கேகனர்ல இருந்து பேசுறேன் சார். வெல்கம் சரவணன், சொல்லுங்க. தேங்க்யூ சார். எனக்கு ஷார்ட் டேர்ம் ஒரு 1 or 2 இயர்ஸ் டார்கெட்ல டெட் ஃபண்ட் ஏதாவது ஒன்று நல்ல டெட் ஃபண்ட் சார். சரி, ஏஜ் என்ன ஆகுது சரவணன்? எனக்கு 33 ஆகுது சார். 33, 1 or 2 இயர்ஸ் டார்கெட், டெட் ஃபண்ட்ஸ் 1 or 2 வேணும், அவ்வளவுதானே? ஆமா சார். எனக்கு லிக்விடிட்டி இருக்கணும். சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு டெட் ஃபண்ட்ல போட்டு வைக்கலாம். சரி, நிகழ்ச்சியில இப்பதான் நீங்க ரிமோட்டை போட்டீங்களா, முன்னவே வந்துட்டீங்களா? சார் வந்து லிக்விடிட்டி பத்தி சொல்லும்போது அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டை பத்தி சொன்னாங்க. ஓகே சார். அதுல நிறைய இருக்கு சார். அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் இருக்கு. ஆமா, 4-5 சொன்னாங்களே, பேர் கூட சொன்னாங்களே. அதே பேரை திருப்பி சொல்லிடுவோம். ஓகே, இப்போ 1 or 2 இயர்ஸ் டெட் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. அது தவிர லிக்விடிட்டி. ஸோ எனி டைம் நீங்க உங்களுக்கு பணம் வேணுங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு அந்த கேட்டகரியில வந்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, நல்ல ஃபண்ட்ஸ், அந்த கேட்டகரி நல்ல ஃபண்டு. ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் அது ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சியில் ஹெச்டிஎஃப்சி சிஎம்எஃப் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட், டிஏபி ட்ரெஷரி அட்வான்டேஜ் பிளான் இருக்கு. ஐசிஐசியில் ஐசிஐசி ப்ரூவ் ஃப்ளெக்ஸி இன்கம் இருக்கு. பிர்லாவில் பிர்லா சன் லைஃப் கேஷ் மேனேஜர்னு இருக்கு. கோட்டக்கில் கோட்டக் ஃப்ளோட்டர் லாங் டேர்ம் பிளான் இருக்குது. பிரமரிக்காவில் பிரமரிக்கா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபண்டு, ஏஐஜியில் ஏஐஜி ஷார்ட் டேர்ம் ஃபண்டுன்னு இருக்குது. ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு வச்சிருக்காங்க. அதில் நல்ல ஃபண்டில் உங்களுக்கு ஏற்கனவே ஃபண்ட் ஹவுஸில் ஃபோலியோ இருந்துச்சுன்னா அதே ஃபண்ட் ஹவுஸ்லேயே திருப்பி அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம சொன்னதில் ஏதாச்சும் இந்த 4-5 ஸ்கீமில் ஒரு ஸ்கீம் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு அமௌண்ட் கேரண்டீடு மோர் ஆர் லெஸ். எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 8 to 9% இந்த வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அரௌண்ட் அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லிக்விடிட்டி எனி டைம் யூ கேன் வித்ட்ரா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். விளம்பரங்களுக்கு பிறகு பேசுவோம்.
வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பிரத்யேகமாக இந்த நிகழ்ச்சியிலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நமது சிறந்த நிபுணர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள். உங்களது தொலைபேசியை 42067000. வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ, வணக்கம் ஐயா. நான் இப்போ புகைப்பட கலைஞரா இருக்கிறேன். நாகை மாவட்டம் தேவூர் வில்லேஜ்ல இருக்கிறேன். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. கே ராஜா ஐயா. சொல்லுங்க ராஜா. அதாவது நான் வந்து எல்ஐசி பாலிசில ப்ராஃபிட் பிளஸ்ங்கிறதுல ஒரு ஏஜென்ட் சேர்த்திருந்தாரு. சரி. அதை நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை 5000 வீதம் 1 வருடம் தான் கட்டி இருக்கிறேன். சரியா. அதன் பிறகு 2010 துவங்கினா இப்போ 2013 வரைக்கும் இருக்குது. அப்பதான் அது மிச்சூட் ஆகும். அமௌண்ட் எடுக்கலாம்னாரு. ஆனா 1 இயர் தான் கட்டி இருக்கிறேன். சார்ட் அது டவுட் கேட்கணும். அந்த பேமெண்ட் வந்து 1 இயர் கட்டினா எடுக்க முடியுமாங்கிற ஒரு இதை கேட்கணும். சரி, இன்றைய நிகழ்ச்சி ராஜா சார் இதை பற்றி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பரஸ்பர நிதி முதலீடுகளை பற்றியும் லாபங்களை பற்றியும் யுக்திகளை பற்றியும் நீங்க வந்து யூலிப் திட்டமாயிட்டு தெரியுது. நீங்க அந்த நிறுவனத்தை அணுகி அந்த வேல்யூ என்ன போயிட்டு இருக்கு, அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு நீங்க கேளுங்க. இதை தவிர வர்த்தக உலகம் @sunnetwork.in மின்னஞ்சல் மூலம் எங்களுக்கு அனுப்புங்க. வருகின்ற நிகழ்ச்சியில் உங்களுக்கு சிறந்த பதில்கள் கிடைக்கும். கேள்விக்கு நன்றி சார். அதே மாதிரி இப்போ ஃபண்ட் மேனேஜரை பற்றி பேசிட்டு இருந்தேன். நிறுவனத்தின் பேரை வைத்தா ஃபண்ட் மேனேஜரை வைத்தா ஜென்ரலாக ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு கொடுத்தோம்னா ஃபண்டு நிறுவனத்துக்கு, அந்த நிறுவனத்தினுடைய பேக் போன் என்ன, அவங்களுடைய முதுகெலும்பு, அவங்களுடைய ஸ்ட்ராங்னஸ், ஸ்ட்ரென்த்து, இது வரைக்கும் எப்படி இருந்திருக்காங்க, இன்னும் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பேரண்ட் எப்படி. ஸோ இது மாதிரி எல்லாமே நீங்கள் இப்போ சிலது பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அல்லது இந்தியாவில் வங்கிகள் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு. எது இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் வேறு துறையில் அவங்க சிறந்து விளங்கி இருக்கலாம். பட் மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் எந்த அளவு சிறந்து விளங்கி இருக்காங்க, அவங்களுடைய திட்டங்கள் எந்த அளவு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு கன்சிடர் ஆரம்பத்தில் நம்ம முதல் எடுக்கையில். அது எடுத்த பிறகு செகண்டாக வந்து ஃபண்ட் மேனேஜர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து ஒரே ஃபண்ட் மேனேஜரை நாங்கள் நம்பி இருக்க விரும்பலை. ஏன்னா எங்கள் இத்தனாயிரம் லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களுடைய பணத்தையும் ஒரு ஆளை நம்பி நான் நிர்வகிக்க விரும்பலை. நாளைக்கு அந்த ஒரு ஆளுக்கே கீமேன் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. அந்த கீமேன் இறந்துட்டாருன்னா என்ன ஆகுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்படிங்கையில் வந்து அவங்களும் அதுக்கு தொடர்ச்சி அடுத்தடுத்தாப்புல ஆளை வச்சிருக்காங்க. ஒரு ஆள் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பார். அவர் வந்து ரொம்ப வெரி நாலேஜபிள் ஃபண்ட் மேனேஜருங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அவர் கீழே தலைமுறைகளை உருவாக்கிட்டே இருக்காங்க. சரி. ஸோ ஃபண்ட் மேனேஜர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டெஃபினட்டா. ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ஹவுஸ், செகண்ட் ஃபண்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் அந்த திட்டம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் என்ன இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் ஃபேக்டரை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க பார்க்குறாங்க. மோர் ப்ராசஸ் ஓரியன்டா கொண்டு வர எல்லா நிறுவனங்களும் ஒருவரையே நம்பி இல்லாமல் பலரையும் பயிற்சி கொடுத்து அவருடைய நிலைக்கு வந்து அவர் இல்லைனாலும் அது இயங்கும். Nobody is indispensable ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்டா அந்த ஒரு பயிற்சி முறையை பல ஃபண்டுகளும் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே கொண்டு வந்து, அதனால தான் சில ஃபண்ட் ஹவுசஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கீமுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும். சரிங்க. ஏன்னா அவங்க ஒரு ப்ராசஸை போட்டாங்க. இது மாதிரி தான் ஃபில்டர். இப்போ ஒரு திட்டம் வந்து ஒரு பங்கை வாங்க போகுதுன்னா அந்த ஒரு ஃபண்ட் மேனேஜர் டெசிஷன் எடுத்து உடனே போய் வாங்க முடியாது. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேனல் கமிட்டின்னு வச்சிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு முன்னால இந்த ஃபண்ட் மேனேஜர் சரி, வேற ஃபண்ட் மேனேஜரும் சரி, அவங்க ப்ரொபோசல் கொடுக்கணும். இதனால இந்த ரீசன்ஸ்னால நாங்கள் வாங்கலாம்னு நினைக்கிறோம், இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அப்ரூவ் பண்ண பிறகு அவங்க வாங்க. அதனால சில நேரங்களில் கால தாமதங்கள் ஆகலாம் இல்லையா? முடிவெடுக்கின்ற தன்மை வந்து அந்த வேகம் குறையும் இல்லையா? வேகம் தேவையில்லைங்கிறேன். இல்ல, அந்த மார்க்கெட் ஏறும்போது ஒரு முடிவெடுத்து விற்கணும், ஒரு லாபத்தை பதிவு செய்யணும்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் தனிப்பட்ட முடிவை எடுத்து அவர் செய்கின்ற போது அந்த வேகம் அதிகமா இருக்கும். நீங்க சொல்ற கமிட்டின்னு வரும்போது அந்த காலதாமதம் ஆகலாம் இல்ல. அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வச்சுட்டாங்க. ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபண்ட் மேனேஜருக்கு இந்த லீவே இருக்குது. ஒரு 1% ஷேர் அவர் சேல் பண்ணணுமா பண்ணலாம், 2% பண்ண, ஒரு 50 கோடி லிமிட், 100 கோடி லிமிட். இப்போ ஒரே நாள்ல போய் அவர் 200 கோடி 400 கோடிக்கு டம்ப் பண்ணணும், ஒரு ஷேரை கம்ப்ளீட்டா டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அல்லது அப்படியே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அது வந்து அந்த ஃபண்ட் திட்டத்தை கட்டாயமாக அஃபெக்ட் பண்ணும். சில சமயத்துல அது லாபகரமானதா இருக்கலாம், சில சமயத்துல அவ்வளவு ஒரு நட்டத்துல கொண்டு வந்து விட்டுறலாம். சோ அப்படின்னு பார்க்கையில வந்து அந்த ப்ராசஸ் ஓரியன்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முன்ன இருந்ததை விட இப்ப நிலைமைகள் மாறிக்கிட்டு இருந்தாலும் முன்ன வந்து ஃபண்ட் மேனேஜர் இதை வைத்து தான் அதிகமாக செயல்பட்டு கொண்டு ஸ்டார் மேனேஜர்ங்கிற மாதிரி. இப்ப எல்லா ஃபண்ட் ஹவுஸும் இப்ப கேட்டீங்கன்னா நாங்க ஸ்டார் ஃபண்ட் மேனேஜர் வச்சுக்க விரும்பல,
எஸ், அவர் நல்ல பெரிய ஃபண்ட் மேனேஜர், நல்லவர். பட் அதே சமயத்துல அவர் கீழே நாங்க நிறைய பேர் கொண்டு வரோம், ப்ராசஸ் போடுறோம், ஃபில்டர் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா. நான் இந்த இது லார்ஜ் கேப் கம்பெனில மட்டும்தான் இந்த திட்டம் முதலீடு செய்ய முடியும் அப்படின்னா அந்த லார்ஜ் கேப் கம்பெனிக்குள்ளே இருந்து தான் இருக்கணும். அதுக்கு எக்ஸெப்ஷன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுகிட்ட போகணும். அப்படி போறாங்க. ஒரு ஸ்டாக் வந்து நீங்க அதிகபட்சமா 7% தான் வச்சிருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஃபண்ட் மேனேஜர் இல்ல நான் 10% வாங்க போறேன் அப்படின்னாருன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அப்ரூவல் வாங்கணும். சோ இது மாதிரி வரையறைகள், நல்ல மாற்றங்கள், வரையறைகள் வந்து கொண்டிருக்கின்றன. சோ ஃபண்ட் மேனேஜரை வைத்துத்தான் இல்லாமல் வருகின்ற காலங்களில் இன்னும் சிறப்பா இருக்கும். சரி.